வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வ மத சமரசம் கோவிந்த சுவாமியுடன் சம்பாஷணை என்னும் தலைப்பில் அமைந்த 57வது கவிதை இன்று. மீளவும் அங்கொரு பகலில் வந்தான் என்றன் மனையிடத்தே கோவிந்த வீர ஞானி. ஆள வந்தான் பூமியினை அவனி வேந்தர் அனைவருக்கும் மேலானோன் அன்பு வேந்தன். நாளை பார்த்து ஒளிர் தரு நன்மலரைப் போலே நம்பிரான் வரவு கண்டு மனம் மலர்ந்தேன். வேளையிலே நமது தொழில் முடித்து கொள்வோம், வெயிலுள்ள போதினிலே உலர்த்தி கொள்வோம். பாரதிக்கு மீண்டும் கோவிந்த சுவாமி என்கின்ற அந்த வீரத் துறவி அவரோட வீட்டிற்கு ஒரு பகல் பொழுதுல எழுந்தருளுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பாரதி அந்த குருவுக்கு கொடுக்கிற ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. இந்த பூமியில் ஆட்சி செய்கின்ற அரசர்களுக்கெல்லாம் மேலான அரசன் இந்த வீரத் துறவி. என்ன காரணம் என்றால், அவர்கள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட நாட்டிற்கு மட்டும் அரசன். ஆனா இவனோ பூமி முழுவதற்கும் அரசன். இவனுடைய அந்த அன்பின் மேன்மையினால் சகல ஜீவராசிகளும் இவனுக்கு அடிபணியும், மனிதர்கள் மட்டுமல்ல. அப்படி இந்த பூமியையே ஆள வந்தவன். அவனை பார்த்தா என் மனம் எப்படி மகிழ்ச்சி அடைகிறது. இங்க சூரியனை பாருங்க, நாள் என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா சூரியன் தானே வெளிச்சம் கொடுக்குது பகல் பொழுது. அந்த சூரியனை பார்த்து எப்படி ஒரு தாமரை மலரானது மலர்ந்து ஒளி வீசுகின்றதோ அது போல இந்த குருவினுடைய வருகையினால் என் உள்ளம் நான் மலரப் பெற்றேன். உள்ளம் மகிழ்ந்தது மட்டும் முக்கியம் இல்லை. பாரதி அடுத்ததுதான் சொல்றேன் பாருங்க, குருவை நம்ம எப்படி பற்றி கொள்ளணும்னுட்டு. குரு வந்துட்டாரு, இப்ப போய் எனக்கு அந்த வேலை முக்கியம் இந்த வேலை முக்கியம்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு சிலர் பண்ணுவாங்க, அவங்க ஏர்போர்ட்டுக்கு குறித்த டைமுக்கு போகணும், ஆனா அப்பதான் இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னா, வழியில் ஒரு டிராஃபிக் ஆனால் எப்படி ஃப்ளைட்டை பிடிக்கிறது? ஸோ இப்போ என்ன நினைப்போம், ஏர்போர்ட்டுக்கு போகணுமா, வீடு எப்படியோ கிடந்துட்டு போகுது, கிளம்பிப்போ வந்து பார்த்துக்கலாம். அது போல் குரு வந்துட்டாரா, மற்ற வேலையெல்லாம் போடு, உலக கடமை, ஓடி போய் பணம் சம்பாதிக்கிறது, சொந்தக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன், எல்லாத்தையும் தள்ளு. குரு இருக்கும் பொழுதே நாம் நம்முடைய வேலையை, இந்த பிறவி பெருங்கடல் நீந்துகிற வேலையை முடிச்சுக்கணும். எப்படி வெயில் அடிக்கும் பொழுது நாம் ஆடைகளை உலர்த்தி கொள்கிறோமோ அதுபோல குருதான் நமக்கு முதன்மை. இதை நினைவிற்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.